இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிரம்மதேவ மன்னரும் அம்மா சரஸ்வதி அம்மாவும் சற்று பஞ்சமத்தில் இருக்கிற தலைமையில் ஒரு சபைக்காக தேவேந்திர சபைக்கு வருகிறார். மற்ற விஷயம் சபைக்கு சிறுவனின் மனமார்ந்த வணக்கம். மனமார்ந்த நன்றிகள் வணக்கம். யார் இங்கே? நான் இங்கே. அமைச்சரே, நான் அமைச்சரா இருந்திருந்தா உங்களால நான் ஏன் மசரு காட்டி நான் மெட்ட அமைச்சரா இருந்திருந்தா மெட்ராஸ்ல கொடுத்துருப்பேன். பைத்து முடிச்சுக்கிட்டா அவன் பைத்து முடிச்சு கீழ்பாக்கத்துல போற பைத்து முடிச்சு
அதாவது அமைச்சரா இருந்தா சட்டசபை வந்திருப்பேன். சரி நான் மட்டும் அமைச்சரா இருந்திருந்தா இப்ப பெண்களுக்கெல்லாம் பஸ் வேற ஃப்ரீ, கூட்டு சொசைட்டி போற பயில்வான் தள்ளுபடி. ஆனா நான் அமைச்சரா இருந்திருந்தா ஆண்களுக்கும் பஸ் வேற ஃப்ரீ, ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க் 3 பேங்க் மொத்தமா தள்ளுபடி பண்ணிருப்பேன். தள்ளுபடி? ஆமாமா, பெரிய ஆளு தான்பா. தள்ளுபடி பண்ணி கண்டு பிள்ளை ஓடும், மொத்தமா கண்டு பிள்ளை இல்லாத பண்ணிருப்பேன். ஆமா, 100 யூனிட் மேல பண்ணா கண்டு பிள்ளை அவங்க மொத்தமே கண்டு பிள்ளை. ஓ அப்படி கேளு. ஓ இதுக்கெல்லாம் பட்ஜெட் என்ன பண்ணிருப்பேன்? நெருப்புல எடுத்துட்டா ஒரே ஒரு கோட்டை கடை, அது விட்டா திருப்பி 3 ரோட்ல ஒரு கோட்டை கடை, அது விட்டா ஜக்கிமிட்ல ஒரு கோட்டை கடை, பெண்ணார்த்த எடுத்துட்டா 3 கோட்டை கடை தான். ஆனா நான் அமைச்சரா இருந்திருந்தா வில்லேஜுக்கு ஒரு கோட்டை கடை ஓபன் பண்ணிருப்பேன். ஒரு வில்லேஜுக்கு ஒவ்வொன்னு ஒரு கோட்டை கடை. சரி சரி, நாடு உருப்பிடுதான் நாடு புடுத்த போகுது. இப்பயும் அப்படிதான் போயிட்டு இருக்குது. அப்படியா? விக்கிறது கவர்மெண்ட் சாராயம் மந்திரி பிரதகாமியம் அவளை அறிவாக்க என்ன புடிச்சு காட்டினான். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லையொரு பிள்ளை என்று எங்குவார் பலர் இருக்க, நீங்க வந்து ஏன் பிறந்தா செல்வ மகனே, நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே, நீங்க வந்து ஏன் பிறந்தா செல்வ மகனே. போட்டு ஆடுறதை விட இங்கிருந்து நேரம் சித்தூர் போய் பிடிக்காச்சு புண்ணியனைக்கு பிடிக்கலாம். எங்க நிக்கிறோம், யார் இடத்துல பேசணும் தெரிஞ்சு பேசணும். தப்பு தப்பா பேசிட்டு இருந்தா பிச்சு பிச்சு எடுத்து போடுண்டா. எந்த முடிவுக்கு போற? தப்பா முடிவு எடுக்காத. அளவு கரெக்டாக போற மாட்டு, அளவு கரெக்டாக போடுறேன். ஏண்டா அங்கெல்லாம் இலை பார்த்தாலும் இங்க வந்து சூக்கு போட்டு ஏன்னா இங்க வந்து நாயாட தோக்குறீங்க. ஏன்னா இப்ப புற பங்காளிகளா சேர்ந்து நோய் போட்டுக்கிறாங்க. ஏன்னா சித்திரகண்ட நோய் போட்டுக்கிறாங்க 2வது வருஷம். ஏன்னா அவ சொல்லாட்ட இங்க வந்து சுருக்கு பாருங்க, போடா தாயா போடா வச்சுட்டு போறான். அளவு கட்டாத போது அப்படி தொங்கத்து பாக்குறான்பா. தொங்கி போயிட்டா அவங்க வீட்டுக்கு எப்படி பார்த்தா 10 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லி வாங்கி போயிட்டு ஐயா நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. ஐயா சரி போனால் போகட்டும். அதெல்லாம் பூரா வீட்டு போயிட்டாங்க, பாதி பேர் போயிட்டாங்க. என்ன எதுக்கு போயிருக்காங்க? என்னத்துக்கா? பிடிக்காது எனக்கு. அப்படித்தான் வைக்க முடியாது, வைக்க மாட்டேன். வைக்க மாட்டியா? ஆமா வைங்கடா. நாட்டே நானே தான் சொல்றேன். சரி சரி அண்ணா, ஐயா நாட்டுக்கு நாடு அழகு திரு தாய் நாடு என்ன ஊர்? நீயா படிச்சு சொல்லுங்க. படி நெருப்பூர். சரி 47 வருஷம் இப்ப இல்ல லேட்டா சாலை சொல்றது. கோவில் கோவில் காட்டில் கோவில் காட்டில்
நீ என்னைக்கு படிச்சீங்க? சொல்றீங்க நான் ஏன் எழுத்துக்கூட்டி படிக்கிறோம்? ஓஹோ, ஏன் எழுத்துக்கூட்டி படிக்கிற? அது முன்ன கேளு. ஏன் எழுத்துக்கூட்டி படிக்கிற? ஏன் எழுத்துக்கூட்டி படிக்க தெரியுமா? படிச்சீங்க இல்லையா? நான் வந்து 8வது வரைக்கும் படிச்சேன். கேட்டுக்கடா. 8வது வரைக்கும் படிச்சேன்னா என் கிளாஸ்னுடைய ஸ்ட்ரென்த் வந்து 120 பிள்ளைங்க. 120 பிள்ளைங்க. 120 பிள்ளைங்கல்ல அடி வாங்காதவன் யாரானா நான் ஒருத்தனா தான் இருக்கணும். அடடடட, நல்லா படிச்சிருப்பாங்க, அடிச்சிருக்க மாட்டாங்க. நல்லா படிச்சிருந்தா நான் ஏன் அப்படி 4 பேர்த்துல எழுத்துக்கூட்டி படிக்கிறேன்? அப்படியா? ஆமா ஆமா. பாதிரி ஏதாச்சும் சொந்தக்காரரா? அவர் வந்து பக்கத்து இருக்காரு. நான் பள்ளிக்கூடம் போன என்ன போன என்ன நான் பரிச்சு எழுத போன என்ன வாத்தியார் மட்டும் என்ன ஒருத்தனை மட்டும் ஆல் பாஸ் பண்ணிடுவார். தெரிஞ்ச வாத்தியாரா இருப்பாரு, சொந்தக்காரரா இருப்பாரு, இல்ல பக்கத்தூர்காரரு. பக்கத்தூர்காரு. எதனா கொடுத்தியா? வாத்தியாருக்கு முருங்கா கத்திரிக்காய் ஏதாச்சும் கொடுத்தியா? ஒண்ணும் கொடுக்கல. ஒண்ணும் கொடுக்கல. கள்ளக்காயும் கொடுக்கல, நான் முருங்காயும் கொடுக்கல, நான் பூசணிக்காயும் கொடுக்கல, சொரக்காயும் கொடுக்கல. இப்ப கண்டுபிடிக்கிறேன் பாரு. என்ன வாத்தியார் சொந்தக்காரன்னு சொல்ற? ஆமா. வாத்தியாருக்கு கத்திரிக்காய் முருங்கா எதுவும் கொடுக்கலன்னு சொல்ற? சரி. வாத்தியார் பக்கத்தூர்காரர் மட்டும் சொல்ற? ஆமா ஆமா. பள்ளிக்கூடம் போனியா? ஆயம்மா முட்டை போட்டாளா? ஆமா. ஆயம்மா முட்டை போடுறா போய் பார்த்தேன். எங்க ஆயம்மா முட்டை போடுறா? கோழித்தான் முட்டை போடுது. சத்துணவு சோத்த பாரு, ஆயம்மா சூத்த பாரு. பிள்ளைங்க முட்டைய பூரா ஏமாத்தாம திருப்பிட்டு ஆயம்மா பூரா குண்டி பேருக்கு போறோம். அதனால என்ன ஏன் அடிக்கல? எதனால அடிக்கல? யாரு இல்ல தானே, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். யாரும் இல்ல, எல்லாம் முட்டுகள் தான். அப்புறம் முட்டுகள் தானே, எல்லாம் முட்டுகள் தான். தயவு செஞ்சு எங்கேயும் சொல்லிவிடாது. நான் போய் வாய் தர சொல்லுவேன். சொல்லவே மாட்டேன். என்ன ஏன் அடிக்க தெரியுமா? ஏன் அடிக்கல? யாரு இல்ல தானே, யாரு இல்ல சொல்லுங்க. வாத்தியார் வந்து நீ எங்க அம்மால வச்சிருந்தான். எனக்கு ரொம்ப பிடிச்சு. அப்புறம் நீ 8வது பாஸ் இருக்குல்ல, ஆனா 10வது வரைக்கும் படிச்சிருந்துச்சுக்கா கிளாஸ் இல்லாத போச்சு. 12வது மட்டும் இருந்துச்சுன்னு இருக்கு ஆள் ஹைட் வெயிட்டுக்கு போலீஸ் இருப்பேன். ஆமா, உங்க பிள்ளைங்க அடி வாங்குதா? நான் கல்யாணமே பண்ணலப்பா. முகர புண்டிக்காரா பொண்ணு கொடுப்பா. மண்டையில ஒரு முடியல. எப்படி இன்னும் கோவில் காடு, தருமபுரி மாவட்டம், ஆமா, பெண்ணாகர வட்டம், அதாவது நெருப்புரை சேர்ந்த அண்ணாதன் வாத்தியார் அவர்களும், இன்னும் கரிமட்டை சேர்ந்த நாகமணிக்க வாத்தியார் அவர்களும், இன்னும் மூளைக்கட்டை சேர்ந்த ஆதேஷ் வாத்தியார் அவர்களும், ஏற்பல்பட்டியை சேர்ந்த சிவாலிங்கம் வாத்தியார் அவர்களும் அனைவற்ற பெயர்களும் அழைத்து வந்து நமக்காக வெத்தலை தாமதத்தை கொடுத்து ஏன் எதற்காக, அதாவது நெருப்பர் கோவில் காட்டில் இருந்தது இல்ல, ஸ்ரீ வேம்ப ஐயனார், கருப்புசாமி, ஸ்ரீ மருதையன் கோவில் 2ஆம் ஆண்டு தெய்வ திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நமக்காக ஒரு நாடகம் தெருக்கூத்து அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். நமக்காக நடத்தக்கூடிய நாடகம் ஊர்வாசர் கர்ப்பபங்கம். இல்லை என்றால் பெரியாண்டவர் பெரியாண்டிச்சி பிறப்பு. அற்புதமான நாடகத்தில் நான் வெளியே வரும் பொழுது நான் யார், என்னுடைய பேர் என்ன, எனக்கு தெரியுமா என்ன? தாங்கள் சொன்னாதாங்க தெரியும், சொல்லாவிட்டால் சொட்டு போட்டாலும் தெரியாது. ஐயா, ஏன் அப்படி ஒரு கிசு உட்காந்துக்கிற? குசு போறியா? குசு போறியா? நல்லா உட்காரு. சரி, அப்படிதான் தூரம் உட்காந்துச்சு. பாட்டி ஏன் ஒருத்தி மட்டும் உட்காந்துக்கினேன் படம் அவரை கொண்டையும் கழி திரும்ப ஓயாம குசு வருது. நீ நானும் என்ன பாக்குற ஒரு கிசு உட்காந்து குசு போறியா? அப்படியா? குசு போறேன். சரி சரி சொல்லவா? ஆமா.
டீயே குடிக்காத ஏதோ புளியா படுன்னு சொல்லி யானா டீயை கீழே ஊத்திட்டா கொலை ஊத்துறேன் யானை புண்டா அப்படியே சொல்லாதீங்க புட்டிகார சப்போர்ட்டுக்குறான் ஓய் இதோ வரேன் அண்ணா தம்பி என்னுடைய பேர் என்ன உன்னுடைய பேர் என்னங்க நான் யாரு யாரு நான் எக்குலத்துக்கு வேந்தன் குலத்துக்கு வேந்தன் தேவாதி தேவர் போற்றோம் ஆமா. தெய்வ லோகத்தை ஆளும் ஆமா நம்பை ஊர்வசி மாதம் என் முன்னே அன்பாய் வெளியமாட ஆமா என்னுடைய பேர் தான் இதுதான் தேவ இந்திரன் என்று அழைப்பார்கள் ஓ தேவேந்திர மன்னனுக்கு தேவேந்திர மன்னனுக்கு தேவேந்திர மகராச மரத்தே போ தேவேந்திர மகராச மரத்தே போ சாமி மரத்தே போ அப்படி டிங்கினாரா மரத்தே பீடிங்கினாரா சாமி மரத்தே பீடிங்கினாரா நக்கினாரா கிளவி புண்டைய அப்படிங்கிறா அப்படி டேய் டேய் ஐயா யாராங்க நான்தாங்க எட்ரா சூர்யா அதான்ப்பா பூஜை தம்பி தமாஷா ஏனா கொஞ்சம் நெஸ்தரேன் உன்னதான் சொல்றேன் எவ்வளவு பொறுப்பு நீ பெரிய வந்து போட்டு ஆள் நசுக்கலாம் நீ நசுக்கலாமா சட்டை நீ போகும் அடி வாங்கணும் டாக்டர் போய் நம்ம என்ன சொல்றோம் ஐயா நான் கூத்து பார்த்தேன் கால் வச்சு நசுக்கணும் கொட்டை சொல்ல முடியும் அப்பா காலு தப்பங்கால போட்டு வந்தது வலிக்குது கல்லு குத்துது தப்பல சொல்லக்கூடாது சரி இல்ல ஒரு பொருளுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படி ஏண்டா ஐயா என்னோட பேர் தேவேந்திர மன்னனாக இருந்தாலும் ஆமா எப்படி உன்னை பெற்ற தாய் தந்தை யாரு கேட்டாயே ஒரு கேள்வி அப்படி முழிங்க அக்கா அத்தத்திரமா கூட அக்கா எல்லாத்தையும் வீட்டு வாங்குற அடி கொடுக்கறதுக்கான பூஜை நீ கொலை முடி நீ பொட்டியாட்டுற நீ சொல்லணுமா ஐயா என்னுடைய பேர் தேவேந்திர மன்னனாக இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா யாரு சொல்லவா அறிக்கை செய்யுங்கள்
என்னுடைய பெயர் தேவேந்திர மன்னர் இருந்தாலும் இது பெற்றது தாய் தந்தை யார் தெரியுமா? இது தந்தையாரோ காசிப்ப மன்னர், காசிப்ப மகாமுனிவர், இது தாயாரோ அதிதிதி. அதாவது அதுக்கு பிறந்தவர்கள் அசுரர்களும், திதிக்கு பிறந்தவர்கள் தேவர்கள். அவருடைய தாய் தந்தைக்கு மகனாக பிறந்து நான்கு வரை கூடி நாடு. எந்த நாடு தெரியுமா? நீ எந்த நாடு? சுடுகாடு. ஆண்டவரை கூட எந்த நாடு? எனக்கு மாய முடிஞ்சதா? என் நாட்டில் வாழ்ந்து வருகிறேன் சொல்லவா? எந்த நாடு? தெரியுமா? எந்த நாடு? அதாவது தெய்வலோகம், அமராவதி, பொன்னுலோகம். தெய்வலோகம், அமராவதி, பொன்னுலோகம். உண்மைதான். இப்படி 3 லோகம். உண்மைதான். இந்த 3 லோகத்தை ஆண்டு வந்தாலும் நண்பா ஐயா, உங்களுக்கு திருமணம் முடிந்து விட்டதா? இந்த 3 லோகத்தை நீ எப்படி பெற்றீர்? வாங்க ஐயா, தெரியாத கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. அடிச்சு தெரியவே தெரியல. இங்க வாங்க, இங்க பாரு. மன்னாதான போன் பண்ணாரு. சரி, இப்படிதான் நெருப்பூர்ல கூத்து வாங்கிருக்க வீட்டு பக்கம். ஆமா, நீ வேஷத்துக்கு வந்துரு. வந்து ஏதோ ஒரு வேஷம் போட்டுக்கா. விடிய வரைக்கும் நல்லா படுத்துட்டு தூங்கு. நீ ஆசையா இருந்தா கோமாளி நீ அடிச்சு கொல்லு. இங்கே கொண்டு போட்டு கூட போலாம், இங்கே பொச்சிட்டு கூட போலாம். கேட்கறதுக்கு ஆள் இல்ல. கோமாளி அடிச்சுட்டு நீ போய் படுத்துட்டு தூங்கு. விடிகால மன்னாத எனக்கு 3000, பெட்ரோலுக்கு 500, 3500 தரேன்னு சொல்லிருக்காரு. இன்னைக்கு மட்டும் தூங்குறேன். வியாசம் போட்டு அன்னாட தானே தூங்குறேன். 1 மணி நேரம் நமக்கு எடு கட்டோட பூரா கோயிலோட போய் ஒருத்தன் போய் படுத்து படுத்து தூங்கிட்டு என்னடா சாப்பாடு கொடுக்குது? 1 மணி நேரம் என்ன பெரிய என்ன பேசிட்டு போட்டு பொம்மையாட்டம் உட்காந்துக்கணும். பாக்குறது நல்லா இருக்கு பார்வைக்கு. பஞ்சாயத்து உள்ள போய் படுத்து தூங்கணும். ஆமா, 2 அடிச்சுல 1 அடி அடிச்சுட்டு நெருப்பு விட்டு தாண்டி வேடா. நெருப்பு எப்ப
ராஜதானி எப்படி சுகத்தை வாங்கி கொடுத்தாரு? 47 சுகத்தை வாங்கி கொடுத்தாரு. அதுக்கு நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி. இந்த செட்ல என்ன விட யாரா பெரும்? சரி, போடு சாட்டை கீழே போடு. போடு சார், போட்டு நண்பா, அப்ப நின்னுட்டாலும், நான் ஆண்டு வரக்கூடிய யாரோ, மும்மூர்த்தி தேவனை ஆண்டு வந்தாலும், ஐயா எனக்கு மாலை ஆ? ஏன் தேவனும் நான் வந்தேன் பாட்டு போனா படுத்து தூங்கினேன் சொல்லுங்க ஐயா பார்க்கலாம். தூங்கத்தை வந்து போகணும் ஏன் அடிக்கூடாது? படி தூங்குற. சரி, ரைட் விடு. நான் மாலிட்ட மனைவி யார் தெரியுமா? யாரு? எனக்கோ திருமணம் முடிந்து விட்டது. சொல்லவா? சொல்லு. வா. கண்மணிக்கு மாலை முடிந்ததோயே. ஐயா நான் மாலையிட்ட மனைவியோ யாரு? தேவ இந்திராணி. ஓஹோ. உண்மைதான். அப்படி திருமணத்தை செய்து செய்து. எனக்கோ 3 பிள்ளைகள். ஆமா. இப்படி மகனோ சித்திரசேனன், சரி. மகளோ தெய்வயானை, தெய்வயானை. கடைசியாக கடைக்குட்டி பிள்ளை. எப்படி? கடைக்குட்டி பிள்ளை. இது அந்த மாதிரி சரி, சரி. மந்திரமாலை. ஆமா. இப்படி 3 பிள்ளைகளை திருமணத்தை செய்து செய்து. எங்களுடைய நாட்டில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. இல்லாதபடிக்கு. அப்படி இருந்துட்டாலும் நான் டெய்லியும் தேச விசாரணை செய்ய வேண்டும். செய்ய வேண்டும். அப்படி தேச விசாரணை செய்வதாக இருந்துட்டாலும் நான் அரண்மனையில் இருக்கிறேன். என்னை யாராவது தேடி வந்தாரானால் என் நெற்றியில் அறிவிப்பாயாக. ஆகட்டும் ஐயா. பிடித்துக்கொள். புறப்பட்டவர்கள்